மரியாதை வாழ்க்கையின் மிக முக்கியமான காரணியாகும். அது இன்றி மனிதன் வெறும் பூஜ்ஜியம்தான். வாழ்க்கையில் எத்தனை சிரமங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் உங்கள் சுயமரியாதையை மட்டும் இழந்துவிடக் கூடாது. வாடா, நீ யார் பக்கத்துல உட்கார்றன்னு எனக்கு இப்ப காட்டு. இப்பவே நான் இந்த விஷயத்தை பத்தி பிரின்சிபால் கிட்டையும் வாத்தியார் கிட்டையும் பேசிடுறேன். அப்பா வேணாம்ப்பா, விட்டுருங்க. போதும், அமைதியா இரு. இதாண்டா உன்னோட கிளாஸ். பாடம் எடுக்கிறத கொஞ்சம் நிப்பாட்டுங்க. இவங்க தான் அந்த பசங்களா? இவங்க கூட தான் நீ உட்கார்ந்துகிட்டு இருக்கியா? சொல்லு. என்னாச்சு? என்ன விஷயம் சொல்லுங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? ரொம்ப நல்ல ஒரு மாதிரி நடிக்காதீங்க. ஆமா, இவங்க 2 பேர்ல அவன் யாரு? நீயா இல்ல நீயா? என் பையனோட மனசை கெடுத்தது யாரா? நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பி மாமா. மாமாவாவது மண்ணாங்கட்டியாவது. ஏன் ஆசிரியரே, என்னோட பையன் இவங்க 2 பேர் கூடயும் உட்கார்ந்துருக்கான். நீங்க அதை தடுக்கவே இல்லையா? அதை தடுக்காம என்னன்னு கேக்குறீங்களா? கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் இனிமே கவனிச்சுக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கங்க. என் பையன் இனி இவங்க கூட உட்காரக்கூடாது. அப்புறம் நல்லா கேட்டுக்கங்கடா, உங்க தகுதியை பார்த்து நட்பு வச்சுக்கங்க. அடுத்த தடவை நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். நான் அடிக்கிற அடியில உங்க கை காலெல்லாம் முறிஞ்சு போயிடும். ஜாக்கிரதை. என்ன கைலாஷையா, என்னாச்சு? நல்ல வேலையா நீங்க வந்துட்டீங்க. உங்களுக்கு நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன். இந்த ஸ்கூல் நல்லபடியா நடக்கணும்னா ஜாதி தர்ம பேதத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கங்க. அப்புறம் இந்த பசங்களுக்கு அதை நல்லா புரிய வைங்க. அதை என்னைக்குமே மீறாம நீங்க கடைபிடிங்க. போ சுரேந்திரா, போய் உங்க ஆளுங்க கூட போய் உட்காரு. வா சுரேந்திரா, இப்ப நீ சுத்தமாயிட்ட, எந்த பிரச்சனையும் இல்ல. திரும்பவும் நீ அங்கேயே உட்காரியா? ஏன்பா, இப்பதானே உங்க அப்பா சொல்லிட்டு போறாரு. எங்க உட்காரணும்னு உனக்கு புரியலையா? பீமு ஆனந்தும் என்னோட நண்பர்கள். நான் அவங்க கூட தான் எப்பவும் உட்காருவேன். இவங்க வேணா திரும்பவும் எங்க அப்பா கிட்ட போய் சொல்லட்டும். வேண்டாம் சுரேந்திரா, நீ அங்கேயே உட்காரு. நீ என்ன உன் நண்பனா நினைச்சினா நான் இங்க உட்கார்றத நீ தடுக்க கூடாது. ராம்ஜியோட வீட்டுக்கு போய் உடனே பிரின்சிபால் வர சொன்னாருன்னு சொல்லு. ஆனந்து பீமராவும் இப்படி சொன்னா கேட்க மாட்டாங்க. சரிங்கய்யா. இல்லையா, வேற ஜாதி பசங்க அவங்க பசங்க கூட அவங்களே விரும்பி நட்பு வச்சுக்கிட்டாங்கன்னு போய் சொல்லு. ஆனாலும் அவர் பசங்க மேலதான் தப்புன்னு சொல்லு. எது நடந்தாலும் அவங்கள தான் குறை சொல்லுவோம்னு சொல்லு. இத பாருங்க, நீங்க திரும்பவும் ஆனந்துக்கும் பீமராவுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. நான் யாருக்கும் ஆதரவா பேசல. நான் ஒரு ஆசிரியர். சரியா சரின்னு சொல்றேன், அவ்வளவுதான். நீங்க ஸ்கூல்ல பாடம் எடுக்க தானே வரீங்க. அப்ப பாடத்தை மட்டும் எடுங்க போதும். இப்படி எல்லா விஷயத்திலையும் பஞ்சாயத்து பண்ணாதீங்க. ஸ்கூலை எப்படி நடத்தணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். இல்ல நீங்க திரும்பவும் இப்படிதான் பண்ணுவீங்கன்னா பேசாம வேலையை விட்டு போயிடுங்க. சரி, நான் ஸ்கூலை விட்டுட்டு போயிடுறேன்.
பீமராவுக்கு ஆதரவா பேசுனதுதான் நான் பண்ண தப்புன்னு சொல்லுங்க. அதுக்காக ஸ்கூலை விட்டு போகணும்னு எழுதி கொடுங்க. அப்ப நான் கிளம்புறேன். ஐயோ, உங்களுக்கு என்னதான் வேணும்? பிரின்சிபால் ஐயா, அந்த பீமுக்கு நாம உதவி செய்யலனாலும் பரவாயில்ல. அவனை வீணா நம்ம கஷ்டப்படுத்த வேண்டாமே, அதைத்தான் நான் சொல்றேன். ஐயா, நான் ராம்ஜியை கூப்பிட அவர் வீட்டுக்கு போகணுமா வேண்டாமா? வெளியே போய் மணி அடி. சரி, நீங்க உங்க கிளாஸுக்கு போங்க. போய் பசங்களுக்கு பாடணுங்க. போங்க. அப்பா, இத அக்காக்கு கொடுத்துருங்க. இதுல அவங்க துணி இருக்கு. போகும்போது எடுத்துட்டு போக மறந்துட்டாங்க. இங்க பாருப்பா, இது கங்காவுக்காக. அவகிட்ட சொல்லுங்க அத்தை கொடுத்து விட்டேன்னு. கொஞ்சம் லட்டு செஞ்சேன். இதையும் எடுத்துட்டு போங்க. பாட்டியோட லட்டு சாப்பிட்டா பேரன் ரொம்ப சந்தோஷப்படுவான். இன்னும் 2-3 மூட்டை இருந்தாலும் கொடுங்க. ராம்ஜி சுபேதாராக்கும் எவ்வளவு பாரம் வேணாலும் தாங்குவான். அப்பா, நீங்க ஏன் பாரத்தை தாங்க போறீங்க? வீட்டு பக்கத்துலயே வண்டியை பிடிப்பீங்க. அதுல ஸ்டேஷன் போயிடுவீங்க. அங்க இருந்து ரயில பிடிச்சா அக்கா வீடு. வண்டி வரைக்கும் நாங்க எடுத்துட்டு வரோம். இல்ல வேண்டாம் வேண்டாமா, நீங்க எல்லாம் உங்க வேலையை பாருங்க, நான் போய்க்கிறேம்மா. அப்பா வரம்மா. பாத்து போயிட்டு வாப்பா. சரி சரி, நான் இப்ப வரேன். இங்க இருந்து வண்டி பிடிக்கணும்னா 1 அண்ணா ஆகும். கொஞ்ச தூரம் தானே, நடந்தே போயிடலாமே. பணம் மிச்சமாகும், வேற எதுக்காவது உதவும். நில்லுங்க. இதுக்கு தான் யாரும் என் கூட வர வேண்டாம், நானே போய்க்கிறேன்னு துல்சா கிட்ட சொன்னீங்களா? நடந்து போனா பணம் மிச்சம் தானேம்மா. என்ன, இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தானே, ரொம்ப தூரமா என்ன? ஸ்டேஷன் எவ்வளவு தூரம் உங்களுக்கு தெரியாதா? இவ்வளவு பாரத்தை தூக்கிட்டு நடந்து போற வயசெல்லாம் இல்ல உங்களுக்கு. ஒண்ணு தெரியுமா பீமாபாய், பசங்க வீட்டுக்கு ஒருவேளை பஸ் இல்லைன்னா கூட அம்மா அப்பா நடந்தே போயிடுவாங்களாம். நம்ம பசங்களுக்காக 5 மைல் என்ன 50 மைல் கூட நடந்து போவேன். வரேன். கிளம்புங்க. ஒவ்வொரு தடவையும் இப்படி ஏதாவது பேசி என் வாயை அடைச்சிடுறீங்க. நீங்க எவ்வளவு நல்ல கணவனோ அதை விட பல மடங்கு நல்ல தகப்பன். சுரேந்திரா, எதுக்கு எங்க கூடவே திரும்பவும் வந்து உட்கார்ந்த? உங்க அப்பாக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா திரும்பவும் வந்து ஒன்னதானே அடிப்பாரு. அதெல்லாம் வாங்கிட்டா போச்சு. என்னாச்சு? ஒன்னும் இல்ல. சொல்லு சுரேந்திரா, என்னாச்சு? அப்பா அடிச்சதுதான். காட்டு. சுரேந்திரா, உனக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு. நல்லா வலிக்கும்ல? வலிக்காம பின்ன அவங்க அப்பா எப்படி போட்டு அடிச்சிருக்காரு. அவர் மருந்து எதுவுமே போடலையா? இரு, எங்க அம்மா மஞ்சள் குழைச்சு ஒரு மருந்து பண்ணுவாங்க. அதை தடவுனா எல்லா வலியும் காத்தா பறந்துரும். நான் உடனே போய் எடுத்துட்டு வரேன். நில்லு, நீ போய் எடுத்துட்டு வரதுக்குள்ள நம்ம சாப்பாட்டு நேரம் முடிஞ்சு போயிடும். திரும்ப கிளாஸ் ஆரம்பிச்சிரும். தொடங்குனா என்ன? எப்படியோ வரப்போற கிளாஸ் சமஸ்கிருத பாடம் தான். எப்படியோ அந்த வகுப்புல என்ன உட்கார விட மாட்டாங்க. நான் ஓடி போயிட்டு ஓடி வந்துடுறேன்.
ஏன்பா அது ராம்ஜி சக்பால் தானே? ஆமாமா அவன்தான். அம்மா எங்க போறான் அவன்? வாயா போய் கேட்டு பார்க்கலாம். அந்த ஆள் தான் வாய்க்கிலேயே பேசுவாரே. வாயன் அவனை ஒரு வழி பண்ணலாம். இன்னைக்கு பொழுது போகணும்ல. ஓய் ராம்ஜி, ஏய் ராம்ஜி, என்னையா எங்க போறீங்க? இவ்வளவு பொருள் எடுத்துட்டு போறீங்களே? பெரிய பொண்ணோட வீட்டுக்கு போறேன். அவளுக்காக தான் இதெல்லாம் கொண்டு போறேன். ஃபைல் அப்படி என்னதான் வச்சிருக்கீங்க? கொடுங்க. என்ன பண்றீங்க? அட கொடுங்க பாக்கலாம். கொடுங்க. யோ ராம்ஜி, பிரச்சனை என்னன்னா இங்க யாருக்குமே பொண்ணுங்க இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுங்களுக்கு என்ன கொடுத்து விடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அத கொடுங்க பாக்கலாம். விடுங்க, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. போக விடுங்க, எனக்கு நேரம் ஆகுது. நாங்க இன்னும் தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கவே இல்லையே. இனிமே தான் ஆரம்பிக்க போறோம். அட கொடுங்க பையா. விடுங்க. கொடுங்க பையா. அப்புறம் பாத்துங்க கொடுங்கன்றல. விடுங்க. என் பைய விடுங்க. ராம்ஜி, என்ன பண்றீங்க நீங்க? பாத்துக்கறோம். அட கொஞ்சம் பொறுமையா இரு. ஏய் விடுடா. ஏய் இருப்பா. சொல்றல. ஏய் இதுல என்ன இருக்குன்னு பாக்கலாம். ஏய் கீழ. ஏய் நிறுத்துங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இந்த வழியா போய்கிட்டு இருந்தேன். இவங்க என் பொருள் எல்லாம் இப்படி பண்ணிட்டாங்க. யார் நீ? கம்பெனி அரசு பெட்டாலியனோட ரிட்டையர்டு சுபேதா. அவருக்கு உதவி பண்ணு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்தாங்க, இது என் வீட்டுக்கார அம்மா பண்ணது. சாப்பிடுங்க. லட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சுபேதர் ஐயா. இனி நீங்க பாதுகாப்பா கிளம்பி போங்க. ரொம்ப நன்றிங்க. ஏயா வெறும் ஆயிரக்கணக்கான வெள்ளைக்காரங்க நம்ம நாட்டை ஏன் புடிச்சு வச்சிருக்காங்க தெரியுமா? எங்களுக்கு என்ன தெரியும்? என்ன நீங்க ஒருத்தர் மதிக்கிறதே இல்ல. நீங்க இவ்வளவு நேரம் தகராறு பண்ணது ஒரு ரிட்டையர்டு சுபேதார். நீங்க எல்லாம் சுபேதார் இல்ல, சிப்பாயா கூட ஆக முடியாது. அவர் சுபேதாரா இருக்கலாம், ஆனா ஜாதியில எங்களை விட கீழானவர். இப்படி ஜாதின்னு நீங்க பேசிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் இப்படிதான் அடிமையா இருப்பீங்க. இன்னைக்கு வெள்ளைக்காரங்க அடிமையா வச்சிருக்காங்க, நாளைக்கு இன்னொருத்தர் வருவாங்க. ஆனா ஒத்துமையா இருந்தா லட்டும் கிடைக்கும், கூடவே சுதந்திரமும் கிடைக்கும். புரியுதா? வா போலாம். என்னாச்சு இந்த நேரத்துல ஸ்கூல்ல இருந்து வந்திருக்க? எனக்கு மஞ்சள்ல மருந்து செய்வீங்கல்ல, அதான் வலியெல்லாம் குணப்படுத்துமே, அத கொஞ்சம் கொடுங்களே. என்னப்பா உனக்கு எங்க அடிபட்டுச்சு? எனக்கு அடிபட்டல, என் நண்பனுக்கு அடிபட்டுச்சு. அவனுக்கு தான். என்னாச்சு அவனுக்கு? எப்படி அடிபட்டுச்சு? அதெல்லாம் விளக்கமா அப்புறம் சொல்றேன். முதல்ல எனக்கு அந்த மஞ்சள் மருந்து கொடுங்க சீக்கிரம். சரி இரு இரு. ஸ்கூலுக்கு நேரம் ஆகுது, சீக்கிரம். தரேன். அவனுக்கு கொஞ்சம் சீக்கிரம் அரைச்சு கொடுமா. ஸ்கூலை விட்டுட்டு வந்திருக்கான். பாவம் எந்த பிள்ளைக்கு அடிபட்டுச்சோ தெரியல. செஞ்சு தரேன். சீக்கிரமா. நீ வா. அம்மா போய் மருந்து அரைக்கட்டும். அது வரைக்கும் நீ இப்படி வந்து உட்காரு. வாப்பா வா.
சுரேந்திராவையும் பீமையும் எங்கேயுமே காணுமே. 2 பேரும் எங்க? கண்டுபிடிக்கணும். போய் தேடலாம். 2 பேரும் ஒன்னாதான் இருப்பாங்க. சுரேந்திரன் பீம் கூட என்னென்ன பண்றான்னு சாயந்தரம் சுரேந்திரன் அப்பா கிட்ட போட்டு கொடுக்கலாம். அப்ப திரும்ப அவர் அடிப்பாரு, அவனை சுத்தமும் பண்ணுவாரு. ஒன்ன பண்ண மாதிரியே. நினைச்சு பார்த்தாலே சிரிப்பா இருக்கு. நீங்க 2 பேரும் அங்க தேடுங்க, நாங்க 2 பேரும் இங்க தேடுறோம். யாராவது நம்ம 3 பேரையும் ஒன்னா பார்த்துட்டா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். இங்க யாரும் பார்க்க போறா பாலானா? யாரும் பார்க்க முடியாது. நம்ம மாட்டு வண்டி பின்னாடியும் மரத்து பின்னாடியும் தானே இருக்கோம். அவனுங்கெல்லாம் காத்துட்டு இருக்கானுங்க. அவனுங்க மட்டும் சுரேந்திரன் நம்ம கூட பார்த்தானுங்க, அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவானுங்க இவன் அடி வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. தெரியும், தெரிஞ்சுதானே வந்திருக்கேன். ஆனா என்னையும் உன்னையும் யாராவது சேர்த்து பார்த்து உங்க அப்பா கிட்ட சொல்லி திரும்பவும் நீ அடி வாங்குறத நான் விரும்பல. சட்டையை தூக்கு, இந்த மடவை பூசிக்கோ. அம்மா அரைச்ச மருந்து சீக்கிரமா குணமாயிடும். இந்தா போட்டுக்கோ. நீங்க 2 பேரும் உங்க தகுதியை பார்த்து நட்பு வச்சுக்கோங்க. அடுத்த தடவை நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். அடிக்கிற அடியில உங்க கை காலெல்லாம் முறிஞ்சிடும் பாத்துக்கிறேன். எனக்கு இந்த மருந்தெல்லாம் வேண்டாம். ஏன்? பீம் என்ன நண்பனாவும் ஏத்துக்கிட்ட, எனக்கு மருந்து கொண்டு வந்த, ஆனா போட்டு விட மாட்டியா? நமக்குள்ள பாகுபாடு பாக்குறியா? பாகுபாடு இருக்கே சுரேந்திரா. எனக்கு அப்படி எதுவும் இல்ல. ஒண்ணு நீயா போட்டு விடு, இல்ல வேணா விடு. திரும்பிக்கோ. உனக்கு மூளை மழங்கிருச்சா என்ன? இவனுக்கு மருந்து போட்டு விடணும். இவன் அப்பா அம்மாக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா இவனுக்கு மருந்து போட்டு விடுறதை விட உன் கைக்கு மருந்து போடுற மாதிரி ஆயிடும். பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிற வழிய பாரு. போய்ங்க இருந்து. இல்லம்மா, அவ முதுகுல எவ்வளவு அடிபட்டிருக்குன்னு பாருங்க. உனக்கு ஏன் சொன்னா புரிய மாட்டேங்குது பீமா? இந்த மருந்து இவனோட காயத்தை போக்காத, அது இன்னும் அதிகமாக்கிடும். உங்களுக்கு கூடவா இது தெரியாது? பாலா, ஆனந்த், இவனை முதல்ல இங்க இருந்து கூட்டிட்டு போக. இவனுக்கு சொல்லி புரிய வைங்க. ஆமா பீம், அம்மா சொல்றது சரிதான். நீ இவனுக்கு உதவி பண்ண போய் பிரச்சனை தான் ஆகும். வா வா பீம். ஆனா அம்மா, இவனுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும். பீம், வா பீம், வா 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 பீம். வாடா. பள்ளிக்கூடத்துக்கு போலாம் வா. நேரா வகுப்புக்கு போகணும். நீ ரொம்ப நல்லவன்னு எனக்கு தெரியும்பா. நல்லவனா இருக்கிறதுனாலதான் என் பையன் பீம் கூட இந்த மாதிரி நல்ல நட்பு வச்சுக்கணும்னு நினைச்சிருக்க. ஆனா உன்னோட இந்த நட்பு என் பையன் உயிரை பறிச்சிடும். உனக்கும் ஆபத்தாயிடும். நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன்பா, என் பையனை விட்டு விலகியே இரு. நான் சொன்னது மறந்துடாதல்ல.
பீம் அவனே கண்டிப்பா மருந்து போட்டுப்பான். வா வா, பீம். இல்லனா நான் ஆசிரியர்கிட்ட சொல்லிடுவேன்.